இப்போ இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காக மட்டுமே. வேற எதையும் பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாளைய பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஆகுமோ? எப்படி ஆகுமோ? இந்த கேள்வி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடலாம். ஏன்னா, பயம்ங்கிறது பெரும்பாலும் நாளைய பத்தி தான் பேசும். இப்படி நடந்தா என்ன? அப்படி நடந்தா என்ன? என்னால முடியலன்னா என்ன? அப்படின்னு அது தொடர்ந்து கேள்விகள் மட்டும்தான் கேக்கும். ஆனா, அமைதி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது. இப்போ இந்த நிமிஷத்துல நீ பாதுகாப்பா இருக்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். கேளுங்க. ஒரு சின்ன பறவை இருந்துச்சு. ஒவ்வொரு மாலையும் அது ஒரு மரக்கிளையில வந்து அமரும். ஒரு நாள் பலத்த காத்து வீச ஆரம்பிச்சது. மரக்கிளைகள் எல்லாம் ஆடிச்சு. வானம் இருண்டுச்சு. மழை வரப்போற மாதிரி இருந்துச்சு. அந்த பறவை மற்றொரு பறவை அதை கேட்டுச்சு. உனக்கு பயமா இல்லையா? அதுக்கு அந்த பறவை சிரிச்சுட்டே சொல்லுச்சு, எனக்கு கிளை மீது நம்பிக்கை இல்ல, என் இறக்கைகள் மீதுதான் இருக்கு அப்படின்னு. காத்து பலமா வந்தாலும் கிளை உடைஞ்சாலும் என்னால பறக்க முடியும். அதனால நான் பயப்படல. அந்த இரவு அந்த பறவை அமைதியா தூங்குச்சு. ஏன்னா அதுக்கு தெரியும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா எதை வந்தாலும் சந்திக்க முடியும். இப்ப உங்களுக்கும் அதே நினைவை சொல்லிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா நாளைய சந்திக்கிற வலிமை உங்களுக்குள்ள இருக்கு. உங்க மூச்சை கவனியுங்க. மெதுவா உள்ள இழுங்க. மெதுவா வெளியே விடுங்க. ஒவ்வொரு மூச்சோடும் ஒரு பயம் வெளியேறுது. ஒவ்வொரு மூச்சோடும் ஒரு அமைதி உள்ள வருது. இப்போ உங்க மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க, நான் பாதுகாப்பா இருக்கேன், அமைதியா இருக்கேன், எல்லாம் இப்ப சரியா நடக்குது, என்னோட பயங்களை நான் விடுவிக்கிறேன், நான் அமைதியா தூங்க போறேன். இன்னைக்கு இரவ பயத்தோடு இல்ல, நம்பிக்கையோட முடிக்கலாம். கண்களை மூடுங்க. மனசை இலகுவாக்குங்க. அமைதியா ஆழமா தூங்குங்க. இனிய இரவு.